வாரத்தில் ஒரு நாள் வீதம் தொடர்ந்து 6 வாரத்துக்கு இந்த தூதுவளையை ரசமாவோ துவையலாவோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்துமா குணமாகும். மிகவும் அரிய மூலிகை செடியான தூதுவளையை வச்சு எப்படி நம்ம ரசம் வைக்கலான்னு எங்கள் அம்மா வச்சு காட்டுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மூலிகை செடி இந்த தூதுவளை. உங்களுக்கே தெரியும், வீசிங் அதாவது ஆஸ்துமா இருக்கிற சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாருக்கு வேணால் இது கொடுத்தா சரியாகும். சளியே இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தூதுவளை கிடச்சதுன்னா நீங்கள் பறிச்சுட்டு அல்லது வாங்கிட்டு நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரசம் வச்சு குடிங்க. உங்களுக்கு உடம்புல இருக்கிற சளி பிரச்சனை அறவே இருக்காதுங்க. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த கிராமத்து மக்கள் கூட இந்த மாதிரி தூதுவளை செடி துவையல் பண்ணி ரசம் குடித்து சளி வரவிட மாட்டாங்க. இவ்வளோ காலமும் ஆரோக்கியமாக அவங்க கிராமத்து மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி மூலிகை செடிகள், இயற்கை மருத்துவம் இதுதாங்க காரணம். நம்மளும் முடிஞ்ச வர நம்மளோட சாப்பாட்டில் இயற்கையான இந்த மாதிரி செடிகளை யூஸ் பண்ணி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த தூதுவளையில் நிறைய முள் இருந்துச்சுங்க. எக்கச்சக்கமாக முள் இருக்கும். அதை கரெக்டாக எடுத்து கீழே போட்டுட்டு அந்த இலையை மட்டும் எடுக்கிறதுல தான் அவங்களோட என்ன சொல்கிறது சாதனைன்னு சொல்லலாம். முள் குத்தும். தூதுவளை ஃபுல்லாமே முள் இருக்கும். அந்த இலைக்கு கீழே நரம்போட முள் சேர்த்துருக்கும். அதை சேர்த்து இருக்கிறத தனியாக முள்ளை எடுத்துகிட்டு இலையை தான் பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்து அந்த இலையை தான் இப்போது ரசம் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள். அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா இந்த மூலிகை செடி பறிச்சுட்டு தந்தாங்க ரசம் வைங்கன்னு. அப்போ அம்மா முள் எடுக்கிறது இப்படி, ரசம் வைக்கிறது இப்படின்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி இலையை முள் இல்லாமல் பிச்சு எடுத்து வச்சுக்கணும். இலையை நம்ம வதக்கிட்டு தான் ரசம் வைக்க போகிறோம். அப்படி பச்சையாக ரசத்தில் வைக்க முடியாது. ஸோ எப்பயும் போல் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகா ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிறணும். சீரகம், மிளகு, பூண்டு, மிளகாய் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. அரைச்சிட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக வச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. அரைச்ச தக்காளி, கருவேப்பிலை அந்த ரசத்துக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம புளியோடு சேர்த்து கரைச்சாச்சு. நல்லா கரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. பட்டை, மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதக்கணும். கூடவே நம்ம முள் எடுத்து ரெடியாக வச்சுருக்க தூதுவளை இலைகளை போட்டு வதக்கணும் எண்ணெயில். நல்லாவே வதக்கணும். 1-2 முள் இருந்தால் கூட வதக்கும் போது போயிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. மஞ்சத்தூளை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கியாச்சு.
இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ரசத்தை தூக்கி தூதுவளை வதக்கின தூதுவளையில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மூடி போட்டு பாதி அளவு மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நுர விடுறது தெரியும். ரசத்தை எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் அது வேறு மாதிரி போயிடும். நுரை வந்தோடனேயே முறையாக நுர வந்தோடனேயே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இதோ பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு காட்டுறேன்னா எவ்வளோ அழகாக நுர தள்ளுதுன்னு பாருங்கள். அம்மா அப்படி தான் சொல்லி தந்துருக்காங்க எங்களுக்கு. நுர தள்ளுனோடனே ரசத்தை எப்பயுமே ஆஃப் பண்ணிடணும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த தூதுவளையை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களுக்கு ரசம் சாதத்தை கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். தூதுவளை ஒரு அற்புதமான மருந்து. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு எப்படி இந்த ரசம் வந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் செல்வ ஜோதி பிரியா. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நலமாய் வாழ்வோம். இயற்கையோடு சேர்ந்து ஆரோக்கியமாக வாழ்வோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஊற்றி குடிக்க வேண்டியதான்.